நமஸ்காரம். யாதேவி சர்வபூதேஷு அந்த 21 நமஸ்காரங்களில் 12 நமஸ்காரங்களை பார்த்தாச்சு. 13, 14, 15. அதாவது ஸ்ரத்தா ரூபேன சமஸ்திதா, காந்தி ரூபேன சம்ஸ்திதா, லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்திதா. எல்லா ரூபேன ரொம்ப முக்கியம்தான். இந்த 3 கொஞ்சம் கூட இம்பார்ட்டண்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஒரு புள்ளி ஜாஸ்தி. என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ஸ்ரத்தா ரூபேன சம்ஸ்திதா, எதுலேயுமே ஒரு ஸ்ரத்தை வேணும். ஸ்ரத்தை எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ரத்தை நம்ம பண்ணணும், இது நல்லா பண்ணணும், நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த செயலிலிருந்து அது ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ண முடியும். இப்போது அதுக்கு நம்ம வந்து எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி ஆதி முத்ராவோட நம்ம பிறந்திருக்கோம். அந்த ஆதி முத்ராவில் இந்த 21 குணாதிசயங்களும் சக்திகளையும் கொடுத்துருக்கார். அதோட ஒரு டேலண்ட்டும் நம்ம கிட்ட கொடுத்துருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு டேலண்ட், யுனிக் குவாலிட்டி இருக்கும். இப்போது உங்களுக்கு மொபைல் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி அந்த பாஷையில் பேசணும் அப்படின்னா எல்லா மொபைலும் என்ன பண்ணுறது, வர கால பேசுகிறோம், இது பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு ஒரு ஃபோனுக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு யுனிக் குவாலிட்டி இருக்குது, ஒரு தனித்துவம் இருக்குது. ஒரு பாயிண்ட்டு ஏதோ ஒன்றுத்தில், ஒரு கேமராலேயோ இல்லைன்னா பேட்ரிலேயோ ஏதோ ஒன்றுத்தில் ஒரு தனி ஒரு ஒரு பாயிண்ட்டு மேலே அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்ரத்தா, இந்த 21 குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்க. அதோட நமக்கு ஒரு பிழைக்கிறதுக்கு ஒரு டேலண்ட்டும் நம்மக்கிட்ட கடவுள் கொடுத்துருக்காரு. சில பேருக்கு 1க்கு 2 கூட கொடுத்துருக்காரு. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவா, இதுவும் தெரியும் அதுவும் தெரியும், எது வேணாலும் நான் பழிச்சுப்பேன் அப்படின்பா. நிறைய பேருக்கு சில விஷயங்கள்லாம் நல்லாவே தெரியும். கார்பென்ட்ரி ஒர்க்கா, தெரியுமே, கார்பென்ட்ரி ஒர்க்கு தெரியுமே, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கா, எனக்கு அது தெரியுமே, பிளம்பிங் ஒர்க்கா, அது தெரியுமே அப்படின்பா. சில பேர் பிளம்பிங்னா பிளம்பிங் மட்டும்தான் தெரியும். சில பேருக்கு பாட்டு அப்படின்னா பாட்டு மட்டும்தான் தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து 1க்கு மேலே இருக்கிறது எல்லாமே போனஸ். ஆனால் அடிப்படையில் என்னன்னு பார்த்தேன்னா, எதுவுமே நம்ம ஸ்ரத்தையாக நம்ம பண்ணணும். இப்போது உங்களுக்கு பாட்டு பாடக்கூடிய ஒரு திறமை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னா, அப்போ அந்த பாட்டை வச்சே நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை எப்படி நம்ம விருத்தி பண்ணலாம், அதனால் நம்ம சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம சொசைட்டிக்கு 4 பேருக்கு சுகத்தை கொடுக்குறோமா, நம்ம 4 பாட்டு பாடி 4 பேர் இன்பம் சுகத்தை கொடுக்குறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதனால் இன்பம் அனுபவிக்கிறாளா, ஓகே, நம்ம 4 பேருக்கு உபகாரமாக இருப்போமா, நம்ம 4 பேருக்கு சொல்லி தருவோமா, அவளோட கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்ம 4 பாட்டு பாடும்போது அவளோட கஷ்டங்களை மறக்கிறதா, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து மேலே 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 வளர்த்துருக்க பார்த்துக்கணும். ஓகே, காந்தி ரூபேன சம்ஸ்திதா. இந்த காந்தி ரூபேன, காந்தி அப்படின்னாலே மேக்னெட்டிக் பவர். இப்போ நீங்கள் என்ன அம்பாள் ஃபோட்டோ பார்த்தாலும் ஒரே ஒரு பூ போட்டாலும் அப்படியே அழகாக இருக்கும், பிரசன்னமாக இருக்கும். இன்னும் நல்ல அழகாக மாலை, அடர்த்தியான மல்லிப்பூ மாலை, கதம்ப மாலை இதெல்லாம் போடும்போது இன்னும் நல்லா இருக்கும். அப்போ ஒரு பூ வைக்கும் போதே அழகாக இருக்கா, அப்போது அது ஒரு அழகான ஒரு சிரிப்பு, புஞ்சிரிப்பு. இந்த புஞ்சிரிப்புலேயே நிறைய பேர் மயங்கி போயிடுவாங்க. மன்மதனே மயங்கி போயிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் இருக்குது. ஸோ அம்பாள் அந்த மாதிரி மயங்கி போகிறது நியாயம். நம்மளும் அந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து நம்மக்கிட்ட மயங்கணும்னா எப்படி, நம்ம காரியத்தில் நம்மளை பார்த்து ஆஹா என்ன அழகாக காரியங்கள் பண்ணுறா, என்ன அழகாக பேசுகிறா அப்படிங்கிறது, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒருத்தரை மயக்கணும். அப்போது அந்த மயக்கணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளி தோற்றத்தை பார்த்துட்டு காந்தமாரா, அது தப்பு. உள்ள ஒரு அழகான ஒரு குட்டி ஜோதி இருக்கும். அதாவது என்ன, ஒரு அழகான சிரிப்பு, இல்லைன்னா ரொம்ப அழகாக அன்பாக பேசுவா, எது பண்ணினாலும் ரொம்ப ஆழ்ந்து யோஜனை பண்ணி அடுத்தவாளோட இதுக்கோசரம் நல்லதுக்கோசரம் பண்ணுவா. இப்படி ஏதாவது ஒரு கருத்து இருக்கும், உள்ள ஒரு அழகான ஜோதி இருக்கும். அதை நம்ம வந்து இந்த தேவியை நம்ம நமஸ்கரிக்கும் போது அந்த பவர் நமக்கு வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அம்பாள் கிட்டலாம் நான் போகும்போது என்ன பண்ணுவேன் தெரியுமா, எந்த கோவிலில் போனாலும் என்ன மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாலும் சூப்பர்ப்பா,
இந்த சில புடவெல்லாம் காம்பினேஷன்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். எதிர்பார்க்காம ஒரு அழகான ஒரு காம்பினேஷன்ல இருக்கும். ஐயோ! ரொம்ப நல்லா இருக்குப்பா. இந்த புடவ உன் மேல ஏறுனதுக்கப்புறம் இன்னும் அழகா இருக்கு. அப்படிங்கிற நம்ம விஷயத்த சொன்னோம்னா, அவள் கண்டிப்பா ஏத்துண்டு, அது ரொம்ப நம்மள வந்து அழகா நம்மள வந்து நமஸ்கரிப்பாள், ஆசீர்வதிப்பாள் ஃபர்ஸ்ட்டு. அவ்ளோ அழகா நமக்கு அந்த அந்த ஒரு இது வேணும். பரஸ்பரம் வேணும். இப்போ உங்கள மட்டும் ஆஹா உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீ நல்லா பேசுற, நீ நல்லா அப்படி சொன்னா மட்டும் போறாது. நீங்களும் அம்பாள்ட்ட பேசணும். அந்த காந்தி வேணும். ஸோ கடவுள்ட்ட நான் என்ன வேண்டிப்பேன் அப்படின்னா, எல்லாரும் உன்ன வந்து பார்க்கறா, எல்லாரும் உன்ன வந்து ஆதரிக்கிறா. அதே மாரி அந்த ஒரு குட்டி பவர் எனக்கு குடே. அந்த ஒரு குட்டி பவர், அந்த கடாட்சம், அந்த கடைக்கண் என் மேல கொஞ்சம் காமியேன். அந்த பவர் எனக்கு குடு அப்படின்னு தான் நான் வேண்டிப்பேன். அந்த காந்தி நமக்கு கண்டிப்பா வேணுங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒன்ஸ் லைஃப். நெக்ஸ்ட், லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா. லக்ஷ்மி அப்படின்னாலே எல்லாரும் பணம் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அது உண்மை. அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா இந்த லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா, பணம் மட்டும் இருந்தால் போதாது. நம்ம சில விஷயங்கள் சில நேரங்கள் சொல்லுவோம், இன்னார் குடும்பத்திலேருந்து நாங்க வந்திருக்கோம். அப்போ இன்னாரோட குடும்பம் அப்படின்னா அது நல்ல குடும்பமா, பேர் வந்த குடும்பமா இருந்துன்னா, அங்க கண்டிப்பா லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா, அங்க லக்ஷ்மி இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? சில பேர் வீட்டுக்கு போன உடனே, அப்பா இந்த வீடு என்ன லக்ஷ்மிகரமா இருக்கு பார் அப்படிம்பா. அப்போ செங்கல் மண்ணு அப்படின்னா கூட, அப்பா இந்த வீடு என்ன லக்ஷ்மிகரமா இருக்கு பாத்தியா அப்படிம்பா. ஸோ அங்க லக்ஷ்மி இருக்கா. ஸோ இந்த லக்ஷ்மி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, எல்லா விதமா இருக்கணும். ஒளி, அப்புறம் வந்து அந்த ஒரு சாத்வீகம், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நல்லா இருக்கணும். நல்ல குடும்பம், நல்லதே பேசணும், நல்லதே செய்யக்கூடிய குடும்பங்கள், இந்த மாரிலாம் இருந்தா அதுக்கும் லக்ஷ்மி தான் பேரு. ஸோ நமக்கு என்னைக்குமே லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னா, பணம் மட்டும் நினைக்காதீங்க. பணமும் உண்டு. பணமும் ஒன் ஆஃப் தி குவாலிட்டிஸ் தான். பட் இது இல்லாமும் நல்ல குடும்பம், நல்ல நண்பர்கள், நம்மளோட சேர்மானங்கள்லாம் நன்னா இருந்தான்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நல்ல குழந்தைகள், ஞானம் உள்ளவா. ஞானம் தட் இஸ் சில நேரங்கள்ல புரிஞ்சுக்கிறா பார்த்தேளா? இன்னொருத்தரோட கஷ்டத்த அழகா புரிஞ்சுக்கிறா. அவளோட கண் பார்வையிலே சில பேர் வந்து புரிஞ்சுப்பா. ஓ! இவாளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அத நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு அந்த கண் பார்வையிலேயே புரிஞ்சுக்கக்கூடியவா சில பேர்லாம் இருக்கா. ஸோ அந்த மாரி. இன்னொன்னு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணுங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்க இருக்கோ, அங்க கண்டிப்பா லக்ஷ்மி இருப்பாள். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏன்னு கேட்டேன்னா, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்றதுக்கு பதிலா, இது குடுத்தியேப்பா ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் இது இந்த வரைக்கும் இருக்கேன்னு சந்தோஷம். அப்படின்னு நன்றி உணர்வோட, சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம இருக்கும்போது, அங்க கண்டிப்பா லக்ஷ்மி தங்கியிருப்பாங்க. இது ரொம்ப உண்மை. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நீங்க என்ன பண்றேன் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. லைக் பட்டன் பிரஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ. கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமௌங் யுவர் கான்டாக்ட்ஸ். இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னும் நாளைக்கு அடுத்த 3 பார்ப்போம். அடுத்த 3 நமஸ்கார் தேவதைகளை பத்தி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. நமஸ்காரங்கள்.